वेदांतदेशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसार मनवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्य चतुर्य कृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயே. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 18ல இருந்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி வகுப்புல நாம ஜஸ்வ சந்திஹி அப்படிங்கிற சந்தியை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதாவது 4வது பிரகரணத்துல வெஞ்சன சந்திக்கு கீழே 3வதாக இருக்கக்கூடிய ஜஸ்வ சந்திஹி அப்படிங்கிறத நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். என்ன சூத்திரம்? ஜலாம் ஜசோந்தே அப்படிங்கிறது சூத்திரம். பதாந்தே ஜலாம் ஜசஹா சிஹு. ஜஸ்வ சந்திக்கு என்னென்ன அக்ஷரங்கள் வர்ணங்கள் ஆதேசமா வரப்போறதுன்னு பார்த்தோம். ஜஸ்னா ஜ ப க ட த, இந்தந்த வர்ணங்கள் ஆதேசமா வருதுன்னு பார்த்தோம். எப்போ? ஞமகணனானாம் வர்ஜயித்வா பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம் ஸ்வரே மிருதுவஞ்சனே ச அஷி பரே தத்தத் வர்க்கீய திருத்தீய வஞ்சனம் ஆதேசோ பவதி அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம கடைசியா ஜஸ்வ சந்திஹி அப்படிங்கிற சந்தியாக நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து நாம 2 சந்தியை பார்க்க போறோம். ஒன்னு சத்துவ சந்திஹி, இன்னொன்னு அனுநாசிக சந்திஹி. ரெண்டுமே ரொம்ப சின்னது. சத்துவ சந்திஹி அண்டு அனுநாசிக சந்திஹி அப்படிங்கிற 2 விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷித ஸ்லோகம். ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சத்துவ சந்திஹி மற்றும் அனுநாசிக சந்திஹின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திகளை நாம தெரிஞ்சுக்கிறோம். இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன? ஸ்வக்ருஹே பூஜ்யதே மூர்க்கः ஸ்வக்ராமே பூஜ்யதே பிரபுஹு ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. ஸ்வக்ருஹே பூஜ்யதே மூர்க்கः ஸ்வக்ராமே பூஜ்யதே பிரபுஹு ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. அதாவது கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். யார் யார் எந்தெந்த இடத்துல பூஜிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா, ஸ்வக்ருஹே பூஜ்யதே மூர்க்கஹா. மூர்க்கஹான முட்டாள். ஒரு முட்டாளானவன் ஸ்வக்ருஹே பூஜ்யதே, தன்னுடைய வீட்டுல மட்டும்தான் அவன் கொண்டாடப்படுவான், பூஜிக்கப்படுவான். ஸ்வக்ராமே பூஜ்யதே பிரபு, ஒரு ஊர் தலைவன் இருக்கான் அப்படின்னா அந்த கிராமத்துல மாத்திரம்தான் அவன் கொண்டாடப்படுவான், பூஜிக்கப்படுவான். ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா, ஒரு ராஜா இருக்கான், அரசன் இருக்கான்னா அவன் அவனுடைய தேசத்துல மாத்திரம்தான் கொண்டாடப்படுவான், பூஜிக்கப்படுவான். ஆனால் வித்வான் அப்படிங்கிறவர் இருக்கா இல்லையா, ஸ்காலர்ஸ், அவளுக்கு சர்வத்திர பூஜ்யதே, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா, ஞானம்ன்றது இருந்ததுன்னா, நாம பண்டிதன் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டோம்னாக்கா நம்மள எல்லா இடத்துலையும் கொண்டாடுவாளாம், எல்லா இடத்துலையும் பூஜிப்பார்கள். அதுதான் சொல்றது, கல்வியினுடைய மகத்துவத்தை சொல்றது. ஸ்வக்ருஹே பூஜ்யதே மூர்க்கஹா ஸ்வக்ராமே பூஜ்யதே பிரபுஹு ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யதே அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம். இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது சத்துவ சந்திஹி அப்படிங்கிற சந்தி. அதனுடைய சூத்திரம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, உதாகரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, சத்துவ சந்திஹின்னா என்ன? கரிச்ச அப்படிங்கிற சூத்திரம். பேஜ் நம்பர் 37 அந்த சந்தி அப்படிங்கிற புக்ல பேஜ் நம்பர் 37ல பாருங்க, கரிச்ச அப்படிங்கிற சூத்திரம் கொடுத்துருக்கான். கரி பரே ஜலாம் சரஹா சிஹு அப்படிங்கிறது அதனுடைய விருத்தி. என்ன அர்த்தம் பாருங்க, ஞமகணனானே வர்ஜயித்வா வர்க்கீய வெஞ்சனானாம் கர்க்கச வெஞ்சனே பரே இல்லையா, தத்தத் வர்க்கீய பிரதம வெஞ்சனம் ஆதேசோ பவதி. இது அதனுடைய அர்த்தம். சத்வசந்திஹி அப்படின்னா என்னென்ன வர்ணங்கள் ஆதேசமா வரப்போறது அப்படிங்கிறத பாருங்க. அதாவது
ஞமகணனானு வர்ஜயித்வா அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்க்க வர்க்க அதாவது கவர்க்கம் சவர்க்கம் டவர்க்கம் தவர்க்கம் பவர்க்கம் 5 வர்க்கங்கள் இருக்கு இல்லையா? அந்த வர்க்கத்தினுடைய 5வது எழுத்தாக இருக்கக்கூடிய ஞமகணனா அப்படிங்கிற அந்த 5 எழுத்துக்களை வர்ஜயித்வா விட்டுட்டு வர்க்கீய வெஞ்சனானாம் கர்க்கசே வெஞ்சனே பரே வர்க்கீய வெஞ்சனானாம் அந்த வர்க்கீய வெஞ்சனங்களை காட்டிலும் பரமான கர்க்கச வெஞ்சனமானது இல்லையா? கரிபரே தத்தத் வர்க்கீய பிரதம வெஞ்சனம் ஆதேசோ பவதி. பிரதம வெஞ்சனம்னா எது அப்படின்னாக்கா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இதுதான் ஆதேசமா வரப்போறது. எப்போ வர்க்கீய வெஞ்சனம் இருக்கணும் முதல்ல பூர்வமா. அந்த வர்க்கீய வெஞ்சனம்ன்றது எது இல்லாம இருக்கணும்? தத்தத் வர்க்கீய எது ஞமகணனானு வர்ஜயித்வா அதை விட்டுட்டு மற்ற வர்க்கீய வெஞ்சனங்கள் எதுவாக பூர்வத்தில் இருக்கட்டும். அதை காட்டிலும் பரமான கர்க்கச வெஞ்சனம் அப்படி இருக்கும் பொழுது அந்த வர்க்கீய வெஞ்சனத்தினுடைய இடத்துல என்ன வரப்போறது அப்படின்னாக்கா ஒருவேளை கவர்க்கமா இருந்தா பிரதம ககாரா வரப்போறது, அல்லது சவர்க்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வர்ணமா இருந்ததுன்னா அதனுடைய ஸ்தானத்துல பிரதம சகாரமானது வரப்போறது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஒரு வர்க்கத்தினுடைய முதல் எழுத்தானது ஆதேசமா வரப்போறது. எதனுடைய ஸ்தானத்துல? வர்க்கீய வெஞ்சனத்துடைய ஸ்தானத்துல தத்தத் வர்க்கீயமா இருக்கணும். எப்போ? கர்க்கச வெஞ்சனம் பரமா இருக்கக்கூடிய கரிபரை எந்த எழுத்தானது ஆதேசமா வரப்போறதுன்னு பாக்குறோம்? இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இது எல்லாமே என்னது? வர்க்கத்தினுடைய பிரதமாட்சரம். இது ஆதேசமா வரப்போறது. இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். கரிச்ச கரிபரே ஜலாம் சரஹா சிஹு. சரி, இப்ப நம்ம உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நமக்கு ஸ்பஷ்டமா புரியும். இப்ப வர்க்கீய வெஞ்சனம் அதனோட கர்க்கச வெஞ்சனம் சேர போறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பூர்வத்துல வர்க்கீய வெஞ்சனம் பரத்துல கர்க்கச வெஞ்சனம் இருக்கும் பொழுது அந்த வர்க்கீய வெஞ்சனத்தினுடைய இடத்துல என்ன எழுத்தானது வரப்போறது? இக்கு இச்சு இட்டு இத்து இப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வர்க்கத்தினுடைய பிரதமாட்சரமானது ஆதேசமா வரப்போறது. உதாரணம் பார்க்கலாம். திக்கு பிளஸ் பாலா திக் பாலா பாருங்க. திக்குன்னு சொல்லும் போது ககாரமானது இருக்கு, அது வர்க்கீய வெஞ்சனம். பாலகான்னு சொல்லும் போது அது கர் பாலகா பகார். என்ன வரப்போறது? அந்த தத்தத் வர்க்கீயம் திருத்தீய அக்ஷரத்தினுடைய ஸ்தானத்துல பிரதமாட்சரமான ககாரமானது ஆதேசமா வந்து உட்காருது. அப்ப ரூபம் எப்படி சித்திக்கும்? திக்பாலஹா இது ரூபம் சித்தியதி. விராடு புருஷா விராடுன்னு சொல்லும்போது 3வது டகாரம் இருக்கு, அதை காட்டிலும் பரமான பகாரம் இருக்கு. அந்த திருத்தீய டகாரத்தினுடைய ஸ்தானத்துல அந்த வர்க்கத்தினுடைய பிரதமாட்சரம் என்ன? இட்டு. அது வந்ததுன்னா விராட் புருஷா இது ரூபம் சித்தியதி. விபது காலஹா விபத் காலஹா அனுஷ்டுப் சந்தஹ அனுஷ்டுப் சந்தஹ பகாரஸ்ய ஸ்தானே பகாரஹ ஆதேசோ பவத். அப்ப ரூபம் எப்படி சித்திக்கும்? அனுஷ்டுப் சந்தஹான்னு இருக்க இடத்துல அனுஷ்டுப் சந்தஹா இது ரூபம் சித்தியதி. அப்படிங்கிறது இங்க என்ன உதாரணமா கொடுத்துருக்கா இருக்கு. அதோட உதாரணம் அடுத்த பேஜ்லயும் கண்டினியூ ஆகும். ஸோ ககாரத்துக்கு என்ன உதாரணம், சகாரத்துக்கு என்ன உதாரணம், அதே மாதிரி பகாரத்துக்கு என்ன உதாரணம் அப்படின்னா அனுஷ்டுப் பிளஸ் சந்தஹா இது ரூபம் சித்தி. அடுத்தது அந்நியத் உதாரணம் பாருங்க. அஸ்மத் புத்திரஹா அஸ்மத் புத்திரஹா சம்பது பிளஸ் புத்திரஹா சம்பத் புத்திரஹா உது பிளஸ் பததி உத்பததி தாத்ருக்கு பிளஸ் கர்ம தாத்ருக் கர்ம விஸ்வராட் பிளஸ் புத்திர விஸ்வராட் புத்திர. அதே மாதிரி என்ன இருக்கு? விபது பிளஸ் பிரதீகாரஹ விபத் பிரதீகாரஹ சம்பது பிளஸ் குமாரஹ சம்பத் குமாரஹ ஷட் பிளஸ் காத்யானி ஷட் காத்யானி
ஏதது பிளஸ் பார்ஷ்வம் ஏதத் பார்ஷ்வம். காமது பிளஸ் காததி காமது காததி. துராஷாட் பிளஸ் சர்வஹ துராஷாட் சர்வஹ. பரிவ்ராட் பிளஸ் சங்கஹ பரிவ்ராட் சங்கஹ. ரித்விக் பிளஸ் பார்ஷ்வே ரித்விக் பார்ஷ்வே. ககுத் பிளஸ் தஹ ககுஸ் ககுத் சஹ. ரூபம் சித்தியது. ரொம்ப கிளியரா இருக்கு. என்ன கிளியரா இருக்குனாக்கா, அதாவது ஞமகணனானே வர்ஜயித்வா வர்க்கீய வெஞ்சனானாம் கர்க்கச, அந்த வர்க்கீய வெஞ்சனங்களை காட்டிலும் கர்க்கச வெஞ்சனமான கரி பரமாக இருக்கும் பட்சத்தில் தத் வர்க்கீய பிரதம வெஞ்சனம் ஆதேசோ பவதி. கிளியரா கொடுத்துட்டான். சத்வசந்திஹி, இதுதான் என்ன பேரு, சத்வசந்திஹி. அப்ப என்னென்ன ரூபங்கள் ஆதேசமா வருது? தத்தத் வர்க்கீய வெஞ்சனத்தை காட்டிலும் பரமான கர் இருக்கும் பட்சத்தில் அந்த வர்க்கீய வெஞ்சனத்தினுடைய ஸ்தானத்துல தத்தத் வர்க்கீய பிரதம அக்ஷரம் ஆதேசோ பவதி. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எதுக்கு வரும்? அந்தந்த வர்க்கத்துக்கு தான் வரும். அதை ஞாபகம் வச்சு. எப்போ கரி அப்படிங்கிறது பரமாக இருக்கும். அதுதான் சூத்திரம். கரிச்ச கரி பரே ஜலாம் சரஹா சிஹு இது சூத்திரார்த்தா. சத்வசந்திகேன சூத்திரம் கரிச்ச அப்படிங்கிறது சூத்திரம். இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது இன்றைய தினம் அப்படின்னாக்கா அனுநாசிக சந்திஹி. ஏன்னா இது சின்னதா இருக்கு, அதனால இன்றைய தினம் ரெண்டு சந்தி பார்க்கணும். ரொம்ப சுலபமாகவும் இருக்கு, சின்னதாகவும் இருக்கு. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது அனுநாசிகா சந்திஹி. அனுநாசிகானா என்ன அப்படின்னாக்கா இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு, அதாவது வர்க்கத்தினுடைய ஐந்தாவது வர்ணம்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் அனுநாசிக வர்ணங்கள். அந்த வர்ணங்களானது ஆதேசமா வரப்போறது, எதனுடைய ஸ்தானத்துல வரப்போறது, எது பரமா இருக்கும் பொழுது வரப்போறது அப்படிங்கிற ரூல்ஸை தான் நம்ம நியமத்தை தெரிஞ்சுக்க போறோம். என்ன சூத்திரம் அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 38ல ஃபுட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்கா? யரோணநாசிகே அனுநாசிகோவா யரோணநாசிகே அனுநாசிகோவா யரஹ பதாந்தஸ்ய அனுநாசிகே பரே அனுநாசிகோ வா சியாத். இந்த வான்னு வந்தாலே விகல்பேன அர்த்தம். விகல்பம்னா என்ன? அந்த அது வரும் வராம இருக்கலாம், ரெண்டுமே சரி. ரூபமானது சித்திக்கும், சில சமயம் அப்படியே சித்திக்காமே இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு என்ன பேரு? விகல்பம்னு பேர். ஏன் சுவாமி அப்படின்னாக்கா அது சூத்திரக்காரர் அப்படி பண்ணிட்டார். அதை நம்ம ஏன் எதுக்கு எப்படி அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அவர் இந்த ரூபமானது வான்னு கொடுத்தாலே என்ன அர்த்தம்னாக்கா விகல்பேன அப்படின்னு அர்த்தம். வரும் வராமலும் போகலாம். வந்தால் என்ன ரூபம் சித்திக்கும், வராமல் இருந்தா என்ன ரூபம் சித்திக்கும் அப்படின்னா போத் ஆர் கரெக்ட். ஏன்னா நமக்கு சூத்திரக்காரர் சொல்லிட்டார். அதுதான் நமக்கு அல்டிமேட். அவர் என்ன சொல்றாரோ அதை மீறி நம்மளால பண்ண முடியாது இல்லையா? பாருங்க, அனுநாசிகா. அனுநாசிகான்னு என்ன? இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு, இந்தந்த அக்ஷரங்களானது அனுநாசிக அக்ஷரம்னு பேர். இந்த அக்ஷரமானது ஆதேசமா வரப்போறது எப்போ அப்படின்னாக்கா அனுநாசிக வெஞ்சனேஷு பரேஷு, அனுநாசிக வெஞ்சனங்களை காட்டிலும் பரமான பதாந்தே ஸ்திதானாம், பதத்தினுடைய கடைசியில இருக்கக்கூடிய வர்க்கீய வெஞ்சனானாம். வர்க்கீய வெஞ்சனா என்ன தெரியும்? எல்லாமே நமக்கு தெரியும் வர்க்கீய வெஞ்சனங்கள். தத்தத் வர்க்கீய பஞ்சமோ வர்ணா அனுநாசிகா என்னவா வரப்போறது அப்படின்னா ஆதேசமா வரப்போறது எப்போ? விகல்பேன ஆதேசோ பவதி. ஏன் சுவாமி விகல்பேனாக்கா அங்கதான் சூத்திரத்துல வான்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்றாரு இல்லையா? யரோனுநாசிகே அனுநாசிகோ வா. அந்த வா அப்படிங்கிற பதம் அப்படி வந்தாலே என்ன அர்த்தம்னாக்கா அல்லதுன்னு அர்த்தம். அல்லதுன்னா என்ன? விகல்பம், ஆர். இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டோமா, இது அல்லது அது அப்படின்னும் போது ஆர் பிரயோகப்படும். அது மாதிரி இங்க விகல்பேன வான்றதுக்கு என்ன அர்த்தம்? விகல்பேன அர்த்தம். அனுநாசிக வெஞ்சனேஷு பரேஷு பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம் தத் வர்க்கீய பஞ்சமோ வர்ணா, அந்தந்த வர்க்கத்தினுடைய ஐந்தாவது வர்ணமாக இருக்கக்கூடிய அந்த என்னென்னது இங்கு இஞ்சு இன்னு இம்மு இதெல்லாம் ஆதேசமா வரப்போறது. எப்படி? விகல்பேன. அனுநாசிகாதோ பிரத்தயே பரேது
நித்தியமேவ அனுநாசிகாதோ பிரத்யம் ஒருவேளை பரமா இருந்துருச்சுன்னா என்னவாகும் அப்படின்னா அங்க வந்து நித்தியமா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி அது உதாரணம் பார்த்தா நமக்கு புரியும். ரெண்டுத்துக்குமே உதாரணம் காண்பிச்சிருப்பார் பாருங்க. முதல்ல ரோமன் லெட்டர் ஒன்னுன்றது விகல்பேன வந்தா எப்படி, நித்தியமா வந்தா எப்படி அப்படிங்கறத ரெண்டு உதாரணம் நமக்கு காண்பிச்சு கொடுக்குற. முதல்ல விகல்பேன பாத்துருவோம். வர்க்கீய வெஞ்சனானி பிளஸ் அனுநாசிகா இருக்கும் பட்சத்தில் அனுநாசிகமானது ஆதேசமா வரப்போறது. இது விகல்பேனா வந்தா வரும் வராட்டியும் போகும். அப்ப ரூபம் எப்படி இருக்கும் பாருங்க. வாகு பிளஸ் மூலம், இக்குன்றது வர்க்கீய வெஞ்சனம், மகாரம் என்னது அனுநாசிகம். அந்த சமயத்துல என்ன வரப்போறது, தத்தத் வர்க்கீய பஞ்சம அக்ஷரம் கவர்க்கம். வாகுன்றது கவர்க்கம், அதனுடைய பஞ்சம வர்ணம் என்ன இங்கு. அப்ப என்ன ரூபம் சித்திக்கும், வாகு பிளஸ் மூலம் வாங் மூலம் இது ரூபம் சித்தியதி. புரியுதா உங்களுக்கு? என்ன பாருங்க, வாகுன்னு சொல்லும் போது வர்க்கீய வெஞ்சனமான திருத்தீய ககாரமானது இருக்கு. மூலம்னு சொல்லும் போது அந்த அனுநாசிக வர்ணத்துல மகாரம் இருக்கு. அப்போ என்னவாகும், வாகுன்னு சொல்லும் போது அது என்ன வர்க்கம், கவர்க்கம். அந்த வர்க்கத்தினுடைய பஞ்சம வர்ணம் எது, அனுநாசிக வர்ணமா இருக்கக்கூடிய இங்கு. அப்ப ரூபம் எப்படி வரணும், வாகு பிளஸ் மூலம் வாங் மூலம் அத்தவா வாக் மூலம், போத் ஆர் கரெக்ட். எப்படி சுவாமி, அனுநாசிக சந்தி அப்ளை பண்ணா வாங் மூலம் ரூபம் செஞ்சிக்கும். ஒருவேளை இல்லைனாக்கா வாக் மூலம் இது ரூபம் அப்படி இருந்துட்டு போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விகல்பேன அப்படின்ற பட்சத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஷடு பிளஸ் மயூகாஹா, ஷடு பிளஸ் மயூகாஹா. ஷடுன்னு சொல்லும்போது என்ன இருக்கு, டவர்க்கத்தினுடைய டகாரம் இருக்கு, அது வர்க்கீய வெஞ்சனம். மயூகாஹான்னு சொல்லும் போது மகாரமானது அனுநாசிகம். இப்போ ரூபம் எப்படி வரும், தத்தத் வர்க்கீய பஞ்சம வர்ணம் என்னது நகாரம். அப்போ ஷடு பிளஸ் மயூகாஹா அப்படின்னும் போது ஷண்மயூகாஹா, இது அனுநாசிக சந்தி. ஒருவேளை வரல சுவாமி விகல்பனா ஷட் மயூகாஹா அப்படியே ரூபம் வந்துட்டு போறது, அவ்வளவுதான். தது பிளஸ் நயதி, ததுன்றது தகாரம் எப்படி இருக்கு, பூர்வமா இருக்கு. நயத்தின்னு சொல்லும் போது நகாரம் அனுநாசிக். தத்தத் வர்க்கத்தினுடைய நகாரம் பஞ்சம வர்ணம். தது பிளஸ் நயதி தன் நயதி, துருவம் சித்தியதி. ஒருவேளை வரல தத் நயதி, கரெக்ட், அவ்வளவுதான். இது விகல்பேன வரும் பட்சத்தில் இந்த மாதிரி உதாரணங்கள். வாங் மூலம் வாக் மூலம், ஷண்மயூகா ஷட்மயூகா, தன்னயதி தத்நயதி, அவ்வளவுதான். இப்ப நித்தியமா இருந்தா எப்படி சுவாமி அப்படின்னாக்கா சித்து பிளஸ் மயம், ஏன்னா மயட் பிரத்யம் இல்லையா, மயட் பிரத்யமா வரும் பொழுது இல்லையா என்ன ஆகும் அப்படின்னாக்கா நித்தியமா வந்துடும். மயட்ன்றது ஒரு பிரத்யம், அது அங்க பரமா இருக்கு. சித்துன்னும் போது தகாரத்துல முடியுது. தத்தத் வர்க்கீய பஞ்சம வர்ணம் என்ன நகாரம், மயட் பிரத்யம் பரமா இருக்கு. அப்ப நித்தியமா வந்துதான் ஆணும் இல்லையா. என்ன சொல்றாங்க, அனுநாசிகாதோ பிரத்தையே பரே நித்தியமேவ அனுநாசிகோ பவதின்னு மேலேயே நமக்கு ஸ்பஷ்டமா கொடுத்துட்டா. அப்போ மயட் பிரத்யம் வரும் பட்சத்தில் விகல்பேன வராது, நித்தியமா வரும். அப்ப ரூபம் எப்படி சித்திக்கும், சித்து பிளஸ் மயம் சின்மயம், தது பிளஸ் மாத்திரம் மாத்திரச் பிரத்யம், தது பிளஸ் மாத்திரம் அப்போ தன் மாத்திரம் இல்லையா. பிரத்யத்தோட அனுநாசிகாதோ பிரத்தையே பரே, பிரத்யத்தோட பரமா இருக்கும் பட்சத்தில் நித்தியமா வரும். பிரத்யம் அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி வரும் அப்படின்னாக்கா விகல்பேன வரும், அவ்வளவுதான், வெரி சிம்பிள் இல்லையா. மாத்திரச்சி பிரத்யம், தத்து பிளஸ் மாத்திரம் தன் மாத்திரம், அப்பு பிளஸ் மயம் மயன் மறுபடியும் மயட் பிரத்யம். என்ன ஆகுது, அப்பு பிளஸ் மயம் பகாரத்தினுடைய பஞ்சம வர்ணம் மகார். அப்ப என்ன ரூபம் சித்திக்கும், அம்மயம், இது ரூபம் சித்தியதி, வெரி சிம்பிள். அந்நத் உதாரணாத் வாக் பிளஸ் நியமஹ வாங் நியமஹ, ஜகத் பிளஸ் நாதஹ ஜகன்னாதஹ, தது பிளஸ் மங்களம் தன் மங்களம், ஷடு பிளஸ் முகஹ ஷண்முகஹ, தஸ்மாத் பிளஸ் மத்யம் தஸ் தஸ்மான் தஸ்மான் மத்யம், மது பிளஸ் நிவாசः மன் நிவாசः, தஸ்மாத் பிளஸ் நாகரிகா தஸ்மான் நாகரிகாः, त्वगु பிளஸ் மோச்சனம் त्वங் மோச்சனம், சம்ராட் பிளஸ் மனசி சம்ரான் மனசி, வித்யுத் பிளஸ் நகரி வித்யுன் நகரி, ஜகத் பிளஸ் நாதः ஜகன்னாதः, ஷடு பிளஸ் முகः ஷண்முகः, தது பிளஸ் நயனம் தன் நயனம், எது பிளஸ் மண்டலம் என் மண்டலம்,
सकृत् प्लस नष्टम सगर्नट्टम जगत् प्लस नियामकः जगन्नियामकः मधुलिन् प्लस नमति मधुलिन् नमति दिग् प्लस मध्ये दिङ् मध्ये जाग्रत् प्लस नागरिकः जाग्रन्नागरिकः இதெல்லாம் அந்நியத் உதாரணம். இப்ப நான் பார்த்தது என்ன சூத்திரம் அப்படின்னாக்கா அருணாசிக சந்தி. அருணாசிக சந்தியில ரெண்டு விதமா ரூபங்கள் சித்திக்கிறது. நித்தியமா வந்தா எப்படி, அனித்தியமா வந்தா எப்படி. சூத்திரம் என்ன? எரோ அனுநாசிக்கே அனுநாசிகோவா யரஹா பதாந்தஸ்ய அனுநாசிகே பரே அனுநாசிகோ பாஸ்யாத். வான் வந்தாலே விகல்பம். சோ விகல்பேன வந்தா எப்படி, நித்தியமா வந்தா எப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான உதாரணங்களுக்கு ஸ்பஷ்டமா காண்பிச்சு கொடுத்திருக்கேன். அனுநாசிக வெஞ்சனேஷு பரேஷு பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம் தத்தத் வர்க்கீய பஞ்சமோ அனுநாசிகா விகல்பேன ஆதேஷோ பவதி. அனுநாசிகாதோ பிரத்யே பரேது நித்தியமேவ அனுநாசிகோ பவதி. அப்படியாக இன்றைக்கு என்ன பார்த்திருக்கோம்? அனுநாசிக சந்தியும் சத்துவ சந்தின்னு சொல்லக்கூடிய சந்தியும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைய தினம் சின்னதா இருக்கிறதுனால ரெண்டு சந்திகளை எடுத்து நாம விஷயங்களை தெரிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணணும்? என்ன சூத்திரம்? கரிச்ச கரிபரே ஜலாம் சரஹா சிஹூன்னு ஒரு சூத்திரம், அதனுடைய அர்த்தம். இன்னொன்னு அனுநாசிக சந்திக்கு எரோட நாசிகே அனுநாசிகோவா யரஹா பதாந்தஸ்ய அனுநாசிகே பரே அனுநாசிகோவா சியாத். இப்படியாக நம்ம என்ன பண்றோம்? இன்றைய தினம் ரெண்டு விதமான சந்திகளை தெரிஞ்சிடும். அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, ஒரு 75% கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதனால நடந்து முடிஞ்ச இந்த சந்திகளை சூத்திரத்தோட, ஏன்னா அதான் முக்கியம். ஒரு சந்திக்கும் நான் என்ன பண்றேன், சூத்திரத்தோட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த சூத்திரத்துடைய அர்த்தம் என்ன, அதை எப்படி டெஃபினிஷன் பண்றது, அதை எப்படி உதாரணத்துல காண்பிக்கிறது, அந்நியத் உதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் குறைஞ்சது ஒரு 15 உதாரணமாவது உங்களுக்கு நான் இங்க காண்பிச்சு கொடுக்குறேன். அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கம்பல்சரியா ஹோம்ஒர்க் எழுதுங்க, அதான் முக்கியம். விடாம எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் என்ன பண்றா, மீதி பேர்லாம் வகுப்பு அன்வைக்கிறா, நிறைய பேர் யூடியூப்ல ஃபாலோ பண்ணிக்கிறா, அதெல்லாம் ஓகே தான். ஆனா நம்மளால பரீட்சைன்னு வரும்பொழுது ஒரே நாள்ல உட்காந்து எல்லாத்தையும் படிச்சிட முடியாது. அதனால அவகாசம் கிடைக்கும் பொழுது உட்காந்து என்னென்ன சூத்திரங்கள் இருக்கு, அதுக்கு இது அர்த்தம், இவ்வளவு சந்தி இருக்கு, நம்ம இவ்வளவு முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க உட்காந்து கர்மஸ்ரத்தையா எழுதினா மாத்திரம்தான் நம்ம இதை உள்வாங்கிக்க முடியுமே தவிர, இது காவியம் படிக்கிற மாதிரி ரகுவம்சம் படிக்கிற மாதிரி அப்படியே ஸ்லோகத்தை படிச்சுட்டே போயிட முடியாது. நிறைய புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அதனால பொறுமை வேணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப நம்ம வீடியோவை பாருங்க, அதான் சிந்தனை பண்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அவகாசம். நடந்து முடிஞ்ச வகுப்பினுடைய வீடியோவை திரும்ப திரும்ப கேட்கலாம், அதுதான் சிந்தனை பண்றதுன்னு அர்த்தம். அதுக்காக தான் நம்ம யூடியூப்ல அதை வீடியோவா கொடுத்துருக்கோம். அவகாசம் கிடைக்கும் பொழுது ஒழியும் பொழுது ஹோம்ஒர்க் எழுதுங்கோ. யூடியூப்ல நம்ம இந்த வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்றைய தினத்திற்கான ரெண்டு சந்தியை பார்த்து முடிச்சு, இதெல்லாம் சம்சயம் இருந்தா கேளுங்கோ. தாசம் முடிச்சு தாசம் தன்யவாதா. புரியுறதா? புரியுது சுவாமி. தாசம் अस्तु महोदय, अस्तु स्वामी, ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ, ಧನ್ಯವಾದ. धन्यवादः महोदय, धन्यवादः ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು.